ஸ்டார் நடிகருடைய அரசியல் பிரவேச பின்னணி தான். என்ன ரோபோ, அரசியல் பிரவேசம்னே சொல்லிட்ட? அவரு வழக்கம் போல மேலதானே கையை காட்டினாரு. மேலதான் கை காட்டினாரு, ஆனா அவருடைய பேச்சு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப தெளிவா இருந்ததை கவனிச்சியா? வழக்கமா அரசியலுக்கு வர்ற முடிவு என் கையில இல்லைன்னு சொல்லுவாரு. இந்த முறை அரசியலுக்கு வந்தா ரசிகர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. நடிகனா நேர்மையா இருக்கிறது மாதிரி எந்த பொறுப்புக்கு வந்தாலும் நேர்மையா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்கள உள்ள சேர்க்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஒரு முடிவோட தான் இருக்காரு போல. போர் வரும்போது அழைக்கிறேன், போர்க்களத்துல சந்திப்போம்னு சொல்லிட்டாரு. இன்னுமா உனக்கு சந்தேகம்? தெளிவா தான் பேசினாரு, நானும் கேட்டேன். அப்போ கூட வழக்கம் போலதான்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசினதெல்லாம் நீ சொல்லும் போது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எதையாவது கிளப்பி விட முயற்சி பண்றியா? அதெல்லாம் என் வேலை கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்னதுல அவர் பேசாதது ஏதாவது இருக்கா? அது சரிதான், ஆனா அதையும் தாண்டி உன்கிட்ட மேட்டர் இல்லாம இப்படி சொல்ல மாட்டியே. அடுத்தது அங்கதான் நீ வருவான்னு எனக்கு தெரியும். சொல்றேன் கேட்டுக்கோ. வழக்கம் போல பேசுறாருன்னு தான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் நினைச்சாங்க. ஆனா நானும் பச்சை தமிழன்தான்னு அவர் சொன்னதுல எல்லோருமே கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இருபெரும் கட்சிகளும் ஒரு தேசிய கட்சியும். ஓ, அப்போ இம்பாக்ட் இருக்கு. இருக்கணும்ல, இல்லைன்னா எதுக்கு பேசுறாரு? நீ சொல்றத பார்த்தா ஏதோ திட்டம் இருக்கிற மாதிரியும் யாரோ அவரை இயக்குற மாதிரியும் எல்லாம் இருக்கு. இதே சந்தேகம் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் இருக்கு விக்ரம். ஆளுக்கு ஒரு பக்கமா விசாரிக்க தொடங்கிட்டாங்க. நீ மட்டும் என்ன விசாரிக்காமலா இருந்திருப்ப? மேட்டர் என்னன்னு சொல்லிடு. தாமரை கட்சிக்கு நெருக்கமான ஆலோசகரான ஆடிட்டர் ஒருத்தர் தான் ஸ்டார் நடிகருக்கும் ஆலோசனை கொடுக்கறாராம். 2 பேரும் சந்திச்சுக்கிறதாகவும் சொல்லப்படுது. யாரு? இலை கட்சி 2ஆம் அணிக்கு ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோமே, அவரா? அவரே தான் விக்ரம். இலை கட்சி 2ஆம் அணிக்கு ஆலோசனை வழங்கிட்டு இருந்த அதே ஆடிட்டரை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தங்கமான அமைச்சர் ஒருத்தரும் சமீபத்துல சந்திச்சிருக்காரு. ஒரு முறை கிடையாது, 7 முறை சந்திச்சிருக்காரு. அதனாலதான் அதிகாரத்துல இருக்கிற இலை கட்சி 1ஆம் அணிக்கு தாமரையோட கிரீன் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சது. அதோடைய வெளிப்பாடாத்தான் மத்திய அரசு நிதியை பத்தியெல்லாம் மாநில அரசு பேச தொடங்குச்சு. இரு, ஒரு பக்கம் பெரிய குளத்துக்காரர் அணிக்கு சப்போர்ட்டு, மெதுவா அதிகாரத்தில் இருக்கிற டீமுக்கு கிரீன் சிக்னலு, இதுக்கிடையில ஸ்டார் நடிகருடைய அதிரடி என்ட்ரி வேற ரெடியா வெயிட்டிங்ல இருக்கு. தாமரையுடைய ஸ்ட்ராட்டஜியை என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையே. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா போட்டு குழப்பிக்கிட்டா புரிஞ்சுக்க முடியாது விக்ரம். சிம்பிளா சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ரூட்ல தமிழகத்துல தாமரைய மலர செய்யணும், ஸ்ட்ராங்கா கால் ஊனணும், அவ்வளவுதான். முதல்ல அவங்க மாநில தலைமை ஸ்ட்ராங்கா கால் ஊனி நிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி விக்ரம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து காலை வாரினா பரவாயில்ல, மொத்தமா 3 பக்கமும் இருந்துல அட்டாக் நடக்குது. ஓ, தாமரை கட்சி மாநில தலைமை மும்முனை தாக்குதல்ல சிக்கியிருக்காங்களா? ஆமா விக்ரம், தலைமையில மாற்றம் வரப்போகுதுங்கிறத திரும்ப அழுத்தம் திருத்தமா பரப்பிட்டு இருக்காங்க. தேசிய தலைமை வருகை ரத்தானதும் அதனாலதான் வேற சொல்றாங்க. ஆனா டெல்லிக்கு போய் உயர்மட்ட தலைவர்களை எல்லாம் சந்திச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டதால மாநில தலைமை சொல்றாங்க. பின்ன எல்லாரும் எதிரா இருக்காங்க. பதவி பறிபோக போகுதுன்னு ஓப்பனாவா சொல்ல முடியும்? அதுவும் சரிதான்.